தந்தை பெரியார் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விடும், மண்டை சுரப்பி உலகுதொழும் மணக்குவையில் சிறுத்த இடம், அவர்தான் பெரியார் என்று சொல்லி புரட்சி கவிஞர் பாரதிதாசனால் பாராட்டப்பட்ட, புகழப்பட்ட, போற்றப்பட்ட தலைவர் தந்தை பெரியார். அவர் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து வந்தாலும் 1938 தமிழ்நாடு தமிழருக்கு என்று சென்னை கடற்கரையிலே பேசினார், தீர்மானம் போட்டார். அப்படி இந்த தமிழ்நாட்டுக்காக, தமிழருடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். இந்த தினம் அவர் கன்னடம் என்று பல சிலரால் சொல்லப்பட்டாலும், கன்னடத்திலே இருந்து தலைவர்கள் இல்லை, ஆகவே தமிழுக்காக பேசுகின்ற ஒரு நிலை கன்னடாகிய நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய கடமை, ஆகவே தமிழுக்காக, தமிழர்களுக்காக பேசுவேன் என்று சொல்லி இறுதிவரை பேசியவர் தந்தை பெரியார் அவர்கள். ஏனென்று சொன்னால், கேரளத்திலே வைக்கம் போராட்டம் நடைபெற்றது. சாலையிலே கூட நடந்து செல்ல முடியாத ஒரு அவலம் இருந்தது. அப்பொழுது அங்கே இருக்கின்ற இயக்கங்கள் போராடின. சாதிய அமைப்புகள் தீவிரமாக தலைவிரித்த ஆடிய நிலையில் அந்த சாதி, ஒரு மாடு நாய் கூட செல்லும் பாதையிலே மனிதன் செல்லக்கூடாதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பெரியார் வந்தால்தான் முடியும் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் பெரியாருக்கு, தந்தை பெரியார் அவர்களுக்கு அழைப்பு செல்கிறது. பெரியார் வைக்கம் செல்கிறார். பெரியார் வைக்கம் சென்று அங்கே போராடுகிறார். போராடிய பொழுது திருவாங்கூர் மகாராஜா அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார். அப்படி சிறையில் அடைத்த பிறகு அந்த வைதிக அடிப்படையிலே, அவர்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே பெரியாரை அழிக்க வேண்டும், பெரியாரை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கின்ற தீய சக்திகள், குறிப்பாக பார்ப்பனர்கள் அங்கே யாகங்களை வளர்க்கிறார்கள். யாகங்களை வளர்த்து சத்துரு யாகம் என்ற ஒரு யாகத்தை அங்கே அந்த யாகத்தை வளர்த்து, அதன் காரணமாக சத்துரியார் பெரியார், ஆகவே சத்துரு ஒழிய வேண்டும், அவர் சிறையில் இருக்கிறார், அவர் சாக வேண்டும் என்று சொல்லி யாகம் வளர்த்தார்கள் பார்ப்பனர்கள். ஆனால் யாகம் எந்த திருவாங்கூர் மகாராஜாவின் ஏற்பாட்டின்படி யாகம் வளர்க்கப்பட்டதோ அந்த திருவாங்கூர் மகாராஜாவே செத்து போனார். திருவாங்கூர் மகாராஜா செத்து போய் வான வேடிக்கையோடு அவருடைய இறுதி ஊர்வலம் வந்த நேரத்திலே பெரியார் கேட்கிறார், என்ன வான சத்தம் வான் வெடி சத்தம் கேட்கிறது என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் விவரத்தை சொல்லி பெரியாரை ஒழிப்பதற்காக அவர்கள் யாகம் வளர்த்தார்கள், கடைசியில் மகாராஜாவே செத்து போய்விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலை ஏற்பட்டது. பெரியார் போராடினார், இறுதியிலே வெற்றியும் பெற்றார். வைக்கம் வீரர் என்ற பட்டமும் பெரியாருக்கு கிடைத்தது. இன்றைய தினம் அந்த நூற்றாண்டு விழாவெல்லாம் கொண்டாடப்பட்டு இருக்கிறது. வைக்கம் வீரர் என்று பெரியார் கொண்டாடப்படுகிறார். திராவிட இயக்கம் விடுதலை, நம்முடைய தகைசால் தமிழர் விருது பெற்ற ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். கேரள முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சரும் கலந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வெற்றியின் நாயகனாக திகழ்ந்தவர் தான் தந்தை பெரியார். அவர் நடத்தாத போராட்டம் அல்ல, அவர் நடத்திய போராட்டங்களில் சட்ட எரிப்பு போராட்டம். அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தின் பொழுது அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அவர் வழக்கறிஞர் வைத்து வாதாடவில்லை. தந்தை பெரியார் அவர்கள் எப்பொழுதுமே வழக்கறிஞரை வைத்து வாதாட மாட்டார். இந்த சட்டத்தை நாங்கள் எரித்தோம், இதில் தவறு இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு இது சரி என்றப்படுகிறது, உங்களுக்கு ஒருவேளை அது தீது என்று சொன்னால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள், நாங்கள் குறுக்க விளக்க மாட்டோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன், எந்த தண்டனையும் வழங்குங்கள் என்று சொல்லி அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தந்தை பெரியாருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. பெல்லாரி சிறையிலே அடைக்கப்படுகிறார், 6 மாத சிறை தண்டனை. ஆனால் அந்த சிறையிலே அவர் செல்கின்ற நேரத்திலே தைரியமாக 2 கையும் தூக்கி கொண்டு சொல்லிக்கொண்டே போனார். அந்த சிறை வாழ்நாட்களை சொல்லிக்கொண்டே, கையை தூக்கி கொண்டே தந்தை பெரியார் சென்றார். ஆனால் அவருக்கு கையிலேயும் கால்களையும் விளங்கப்படப்பட்டது. அப்படி கைகளிலும் கால்களிலும் விளங்கப்படப்பட்ட நிலையிலும் தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய உரிமைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவருடைய உரிமைக்காக, சமூக நீதிக்காக போராடிய ஒருவரும் தலைவன் தந்தை பெரியார் அவர்கள். ஆகவேதான் தன்னுடைய இறுதி வாழ்நாளில், இறுதி பேருரையில், அவர் மரணத்துக்கு முன்பாக 1973ஆம் ஆண்டு தியாகராயன் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்திலே பேசும் பொழுது தனிநாடு என்ற அடிப்படையிலே பேசினார். நீ வேறு, நான் வேறு, எங்களிடத்திலே உனக்கு என்ன வேலை என்ற கேள்விகளை எல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் எழுப்பினார். உன்னுடைய மொழி வேறு, உன்னுடைய முறைகள் வேறு, உன்னுடைய வர்ணாசிரமம் வேறு, என்னுடைய சித்தாந்தம் வேறு, ஆகவே உனக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சை தந்தை பெரியார்கள் தன்னுடைய இறுதி உரையிலே குறிப்பிட்டார். அதுபோன்று பெண்களுடைய உரிமைக்காக, பெண்கள்
விதவையாக இருந்தால் கூட இளம் வயதிலே விதவையாக இருந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பெரியார் அவர்கள் விரும்பினார், செய்தார். இளம் வயதிலே பெண் ஒரு 23 வயதிலே திருமணமாகிறது. 24 வயதிலோ 25 இழந்து விட்டால், அவர் விபத்திலேயோ அல்லது ஏதாவது நோய் வந்து இறந்து விட்டால், அவள் திருமணம் செய்து கொள்ளாமலே இருக்க வேண்டும் என்று வர்ணாசிரமம் சொல்கிறது, இந்துத்துவம் சொல்கிறது. அது தவறு என்று சொல்லி பெரியார் சுட்டிக்காட்டி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார். வேரில் படுத்த விழா கோரிக்கையற்று கிடக்குது என்று சொல்லி புரட்சி கவிஞர் எழுதியிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது, இறந்து போனவனை பற்றி நீ கவலைப்படாதே, அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னவர் தமிழ்நாட்டிலேயே என்று உலகத்திலேயே தந்தை பெரியார் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவாதியாக தந்தை பெரியார் திகழ்ந்தார். எதையுமே ஏன் எதற்காக என்று அப்படி கேட்டதால் தான் சிலைவெடிக்கு இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாற முடிந்தது என்று சாக்ரட்டிஸ் சொன்னார். தந்தை பெரியார் அவர்கள் கூட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கு ஒப்ப நான் சொல்லுகின்ற கருத்துக்களை உனக்கு பிடித்தமாக இருந்தால் ஏற்றுக்கொள், இல்லை என்றால் தள்ளிவிடு. நான் உனக்காகத்தான், இந்த கொள்கைகளுக்காகத்தான், இந்த லட்சியம்தான் நாட்டை, ஏழை மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, நசுக்கப்பட்ட மக்களை வாழ வைக்கும் இடஒதுக்கீட்டுக்கு நான் தான் பேசுகிறேன், உங்களுக்காகத்தான் பேசுகிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார். பலவிதமான சங்கடங்களை, சோகங்களை சந்தித்தவர். அவர் பேசல்களுக்கெல்லாம் கேட்டவர். ஆனால் உறுதியாக இருந்தார். தமிழ்நாடு தமிழருக்கு விரோதி, தமிழ்நாடு தமிழருக்கே என்பதில் உறுதியாக இருந்த காரணத்தினால் அந்த தினம் வந்த விடுதலை பத்திரிகையிலே தமிழ்நாடு தமிழருக்கே என்று கொட்டை எழுத்திலே அந்த தலைப்பிலே போடப்பட்டிருக்கும். எப்படி அரசியலிலே நேர்மை, பொது வாழ்க்கையிலே தூய்மை, லட்சியத்தில் உறுதி என்று கொட்டை எழுத்துக்களை போட்டு நாம் சொல்கிறோமோ, அதே போல தமிழ்நாடு தமிழருக்கே என்று விடுதலையிலே அன்றைய தினம் இந்த செய்திகள் எல்லாம் போட்டிருப்பார்கள். ஆகவே பெரியார் தமிழர்களுக்கு எதிரி அல்ல, நிச்சயமாக எதிரி அல்ல. தமிழருக்காகத்தான் இருக்கிறார், தமிழருக்காகத்தான் பேசுகிறார், தமிழருக்காகத்தான் பாடுபட்டார். ஆனால் இன்றைய தினம் மறைந்து விட்டார். மறைந்த பிறகு 52 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் விமர்சனம் செய்யப்படுகிறார் என்று சொன்னால், தாண்ட தமிழ் மகன் நீ தலைநிமிர்கள் பொழுது என்று அண்ணா அவர்கள் கேட்டது போல பெரியார் அவர்கள் இன்றைய தினம் அவரை நினைத்து பார்த்த அந்த கேள்வியை எழுப்புவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால் பெரியார் அண்ணா விமர்சனம் பண்ணியிருக்கிறார், எவ்வளவோ பேசியிருக்கிறார். அதை பற்றி கவலைப்படாமல் இருந்த அவர் அண்ணா. என்னென்று சொன்னால், அண்ணா ஆட்சிக்கு வந்த பொழுது நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார், பெரியாருக்குத்தான் இந்த ஆட்சியை காணிக்கை என்று சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட 5ஆம் வகுப்பு படித்த பெரியார் பண்ணாலே அண்ணா சென்றார். அப்படிப்பட்ட பெரியார் அவர் இன்றைய தினம் கொச்சைப்படுத்தப்படுகிறார் ஒரு சக்தியால், தீய சக்தியால். அதை எதிர்ப்பது, பெரியாரை ஆதரிப்பது தமிழர்களுடைய நம்முடைய கடமை. அவர் ஆங்கிலம் படி என்று சொன்னார். காரணம், பார்ப்பான் படித்துவிட்டு மேலே சென்று கொண்டிருக்கிறான், வேலையை பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஆங்கிலேயருக்கு அடிமையாகி அவங்க சொல்லலாம் கேட்டுட்டு அவன் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். நீ கீழே இருக்கிறியா, நீ படின்னு சொன்னார் பெரியார். ஒரு முறை சொன்னார், தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன காரணத்துக்காக அவர் ஏன் சொன்னார், எதுக்காக சொன்னார் என்பதை உணராமல் அதற்கு கூட கலைஞர் அவர்கள் பதில் சொன்னார். கல்தோண்டி மண்தோண்ட காலத்திலே முன்னோன்றி மூத்த மொழி என்ற காரணத்திற்காக, அந்த காலத்திலே பிறந்த மொழி, ஆதிகளே பிறந்த மொழி தமிழ் மொழி என்ற அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார். ஆகவே எதிரிகளை பற்றி கவலைப்படாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையிலே செயல்பட்டு மறைந்த 52 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கு நாம் ஒரு விமர்சிக்கப்படுகிறார். அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்வது தமிழர்களுடைய நம்முடைய கடமை என்று நான் சொல்கிறேன். பெரியாருடைய புகழை பாடுவோம். பாரதிதாசன் பாடினார், பெரியாரை புகழாத கவிஞர்கள் இல்லை, பெரியாரை பாராட்டி போற்றி எழுதாத எழுத்தாளர்களே. அப்படிப்பட்ட பெரியார் புகழ் வாழ்க என்று நான் சொல்லி முடிக்கிறேன்.